ஜல்லிக்கட்டு போட்டியை உடனடியாக நடத்த கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிந்தலை பெருமாள், இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது? அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? வேதவல்லி, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு. எனவே அதை நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் மதுரை பெத்தானியாபுரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற தயாராக நிலையில் இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்கனவே காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. 26ஆம் தேதியான நேற்று அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்பு நேற்று நள்ளிரவு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறை அனுமதி மீறி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதவல்லி, சிந்தலை பெருமாள், ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தணும்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வர்ற நிலையில இந்த போராட்டம் மதுரையில் நடந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை அது யாரையும் துன்புறுத்துவதில்லை, விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ஏற்கனவே பலமுறை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் பல்வேறு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டங்களும் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த தடையை நீக்குவதற்கு குறிப்பாக மத்திய விலங்குகள், அதாவது விலங்குகள் நல வாரியத்தில் அதாவது பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் என்ற அந்த லிஸ்டில் இருந்து, அந்த எண்ணிக்கையிலிருந்து காளைகளை அகற்றினாலே இந்த போராட்டத்திற்கு உரிய வாய்ப்பு நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அந்த கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக இந்த போராட்டத்தை தற்போது நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புறநகர் மாவட்ட செயலாளரான காளிதாஸ் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடந்த 22ஆம் தேதி அனுமதி கோரி கரிமேடு காவல் நிலையத்தில் மனு கொடுத்திருக்கிறார். நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கரிமேடு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் நேற்று நள்ளிரவு அந்த அனுமதியை ரத்து செய்வதாக காவல்துறை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் கேட்டபோது மேலிடத்து உத்தரவு, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று கூறியதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவ்வாறு கூறினாலும் கூட நாங்கள் நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடத்தியே தீர்வோம். ஏனென்றால் நீங்கள் அனுமதி கொடுத்து விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக மறுக்கிறீர்கள். எனவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிச்சயமாக நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக ஏற்கனவே இந்த திட்டமிட்டபடி அதாவது தமிழக வீர விளையாட்டு பேரவையினுடைய தலைவர் ராஜசேகரம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். மற்றும் பல்வேறு மகளிர் அணி உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தற்போது நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேதவல்லி, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பு பேட்டியளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசன் கூறும்போது, இந்த ஆர்ப்பாட்டம் எந்த வகையிலும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக நாங்கள் நடத்தவில்லை. குறிப்பாக ஏற்கனவே மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கிறார்கள், நிச்சயமாக நாங்கள் ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு அதாவது அவர்களுக்கு துணையாக இருக்கும்படியான ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் நாங்கள் இதில் பார்க்கிறோம். எனவே இது மத்திய அரசுக்கு எதிராகவோ மாநில அரசுக்கு எதிராகவோ இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக நீங்கள் யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் முத்தரசன் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. வேதவல்லி,
பார்க்குறது இதே மாதிரிலாம். ஓகே ஓகே ம்